சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். அதில் கடந்த வாரம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டம் என் தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 42 தலைவர்கள், அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது 95 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர் காலத்திலே நடைபெற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளை வைத்துதான் இன்னும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலே இடஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகள் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பழைய தரவுகள் போதுமானது இல்லை, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற உயர்நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழலில் நவீன தரவுகள் வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்காக உடனடியாக தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். நடந்து முடிந்த அனைத்து கட்சி, அனைத்து தலைவர்கள் கூட்டம் அவர்கள் சார்பிலே இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் சமூக நீதி வாரியாக பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய முதல் வாக்குறுதி. அதையும் ஞாபகப்படுத்தினேன். அதை அவரும் சொல்லியிருந்தார். நாங்கள் எல்லாம் இதை மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக எங்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் சர்வே என்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக அதை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு நடத்துகின்ற அந்த கணக்கெடுப்பு என்பது இது மேக்ரோ லெவல் கணக்கு, இது ஏதோ தலைகளை எண்ணுகின்ற கணக்கு. மாநில அரசு எடுத்தால்தான் இது மைக்ரோ லெவல், துல்லியமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை, 2.25 கோடி குடும்பங்களுடைய துல்லியமான நிலையை, சமூக பொருளாதார கல்வி நிலையை துல்லியமாக எடுக்க முடியும். எடுத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. அந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். இதில் கர்நாடகா 2 முறை எடுத்து விட்டார்கள், தெலுங்கானா முடித்து விட்டார்கள், பீகார் முடித்து விட்டார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு எடுக்கல, அவசியமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். ஏன்னா எங்கள் தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கை கவர்னர் உரையில், ஆளுநர் உரையில் அவங்க அரசினுடைய கொள்கை முடிவாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய கோரிக்கை. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அத்துணை தலைவர்கள் சார்பிலே இன்று நான் முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றோம். சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். A to Z தமிழ்நாட்டுடைய சமூக நீதி வரலாறு, இடஒதுக்கீடு வரலாறு, 1921 தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு, அப்பொழுது இருக்கின்ற நம்முடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி
நீதி கட்சி அப்பொழுது கொடுத்தார்கள். ஆனால் அதை நடைமுறை வந்து 1927 வந்தது. அதன் பிறகு 1935 வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1950 வழக்கு தொடரப்பட்டு இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள்லாம் போராடி அதன் பிறகுதான் இந்திய அரசு முதல் அரசியல் சாசன சட்ட திருத்தம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் 40 விழுக்காடு இடஒதுக்கீடு 1951 கொடுத்தார்கள். இது வந்து 1954 41 உயர்ந்தது. அதன் பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் 1971 இது வந்து 49 உயர்ந்தது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் 1980 இது வந்து 68 உயர்ந்தது. அதன் பிறகு 1990 கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இது 69 உயர்ந்தது. அதன் பிறகு 1989 பிசியும் எம்பிசி என்று 20% 30% பிரிக்கப்பட்டது. 2008 இதில் வந்து உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, 2009 அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு. இதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் நான் சொன்னோம். நீதிமன்றத்தில் எப்படி வந்தது, நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கபாடியா அவர்கள் 2010 தீர்ப்பை கொடுத்தார். அந்த தீர்ப்பில் தமிழ்நாடு ஓராண்டிற்குள்ளே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஏன் அதை நாங்கள் உங்களுக்கு வழங்க தேவை என்று நீங்கள் அதை நியாயப்படுத்தணும், ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு 2010 சொன்னாங்க. ஆனால் இது இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை, செய்யலை. வழக்கு இன்னும் முக்கியமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இந்தியாவில் ஒரே மாநிலம் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, 69. அதில் ஏன்னா 1994 ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை அரசியல் சாசனத்தில் உள்ள 9வது அட்டை பிரிவினில் அதில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்து அதனால் இன்றைக்கி அந்த பாதுகாப்பு இன்றைக்கி இருக்குது. ஆனால் இப்போ ஜுடிஷியரி என்ன பண்ணுறாங்க, 9th அமெண்ட்மெண்ட்டும் 9th ஷெட்யூல்லையும் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு ஜுடிஷியரி சொல்கிறாங்க. நமக்கு அதில் அச்சுறுத்தல் இருக்குது. இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொன்னோம். அப்புறம் அது நல்லா கேட்டுக்கிட்டாரு உறுதியாக. எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது, நம்பிக்கையாக எங்களுக்கு முதலமைச்சர் நல்ல நம்பிக்கையான முறையில் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுக 2 ஆட்சி காலத்திலும் நீங்க இந்த முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ தாவேக ஆட்சியில அது நடைபெறும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நாங்கள் எதிர்பார்க்குறோம், நடைபெறும்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். என்னன்னா முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க கட்சி கொடுத்த வாக்குறுதி தான் இது. இன்னொன்று என் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகா சம்பந்தமாக ஒரு பிரதிநிதி வந்து கலந்துக்கிட்டார். விக்னேஷ் என்பது அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த தீர்மானத்துக்கு அவரும் ஆதரவு கொடுத்துருக்கிறார். அதனால் இது மட்டும் இல்லை, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு முன்பு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. விசிக்கு ஆதரவு கொடுத்துருக்குது. சிபிஐ வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் உள்ள 99 விழுக்காடு கட்சிகள் எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. திமுக ஆதரவு கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க மத்திய அரசு தான் இதை வந்து நிறைவேற்றணும் அது ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு சொன்னாங்க. அது மனமாற்றத்தை நான் வரவேற்கின்றேன். நல்ல மாற்றம் தான், அதை வரவேற்கின்றேன். ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அவங்க பண்ணாம இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதை வரவேற்கின்றேன். இப்போ மனம் மாறி இருக்கிறாங்க, வரவேற்கின்றேன். சார், இப்போ நம்ம மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் தான் இருக்கும். மத்திய அரசு சொல்லி மத்திய அரசு மூலமா பண்ண முடியாது. அதான் இப்போ நான் தெளிவாக சொன்னேனே, மத்திய அரசு செஞ்சால் இது மேக்ரோ லெவல், மாநில அரசு செஞ்சாதான் மைக்ரோ லெவல். துல்லியமாக ஒவ்வொரு குடும்பமும் என்ன நிலையில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் எந்த நிலையில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குது. ஒரு 2 ஆஃபீஸர்ஸ் ஒரு வீட்டுக்கு தமிழ்நாட்டில் 2.25 கோடி வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதி, எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் ஆண்கள் பெண்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலையா தனியார் வேலையா, எவ்வளோ வருமானம், எத்தனை